இப்போ கிளியரா கேக்குதான்னு பாருங்க. இப்போ சவுண்ட் கிளியரா இருக்குதா? சார். ஓகே ஓகே. நான் நினைக்கிறேன் மைக்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. சரி, ஓகே, நான் கொஞ்சம் சத்தமாவே பேசுறேன். இப்போ ஓகேவான்னு பாருங்க. இப்ப சரியா கிளியரா கேக்குதா? சார். ஓகே ஓகேம்மா, தேங்க்யூ. சரி, நான் பாக்குறேன் அப்படியே இந்த மைக் கொஞ்சம் மாத்திக்கொள்வோம். பந்திகள் பற்றி பார்த்திருந்தோம். நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் இன்னைக்கு கிளாஸ்க்கு ஜாயின் ஆயிருக்கிற விகிதம் வந்து குறைவா தான் இருக்குது. இஸ்லாமிய மாணவனுடைய அந்த நோன்புனால பெரும்பாலும் இன்னைக்கு குறைவா தான் இருக்கும்னு நினைச்சேன். சரி, அது போலதான் இருக்குது. பிரச்சனை இல்லை, நாங்க செய்ய வேண்டியதை வந்து இன்னைக்கு நாங்க செஞ்சிருவோம். அந்த கிளாஸ் நிப்பாட்ட இயலாது. நாளைக்குமே எங்களுக்கு கிளாஸ் நிக்கிறதுனால இன்றைக்கான கிளாஸ் நிப்பாட்ட இயலாது. அதனால கிளாஸ் செஞ்சு கொள்வோம். நாங்க ஏற்கனவே முதல் கிளாஸ்ல ஒரு விஷயம் பார்த்திருந்தோம். என்னன்னா, பந்தி அப்படின்னா என்னன்னு பார்த்திருந்தோம். பந்தி அப்படிங்கிறது ஒரு அலகு வாக்கியம் இருக்கும். அந்த அலகு வாக்கியத்துக்கு கீழே சில துணை வாக்கியங்கள் அமைச்சா அதை வந்து முழுமையான பந்தி அப்படிங்கிறது வந்து நாங்க பார்த்திருந்தோம். அப்ப அந்த அடிப்படையில தான் நாங்க இன்றைக்கு என்னத்தை பார்க்க போறோம்னா கட்டுரைய பார்க்க போறோம். சரியா? அவங்களுக்கு வீடியோ இது லேக் ஆகுதா? வீடியோ வந்து ஸ்டக் ஆகுது அப்படி எதுவும் இருக்குதா? இல்ல சார், கிளியரா இருக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ. இந்த கவரேஜ் எதுவும் பிரச்சனையும் தெரியலையே. மழை மேகங்கள் அப்படியே மூடி இருக்கிறதுனால அதனாலயும் தெரியல. சரி, ஓகே. கட்டுரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எங்களோட மனசுல இருக்கிற ஒரு கருத்தை மற்றவங்களுக்கு வந்து வெளிப்படையா சொல்லணும். அப்படி சொல்றதுக்கு பல வழிகள் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, நாங்க ஒரு உரையாடல் மூலமா சொல்லலாம். ஏன்னா நாங்க ஒரு பேச்சு மூலமா சொல்லலாம், ஒரு கவிதை மூலமா சொல்லலாம். இப்படி பல முறைகள் இருக்குது. ஆனா என்னுடைய ஒரு ஒரு பெரிய கருத்தை வந்து ஒருத்தவங்க ஒப்புவிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு சிறந்த வழி கட்டுரை மட்டும்தான். இப்ப இந்த கட்டுரைகள் அப்படிங்கிறது வந்து நாங்க என்னோட ஓலெவல் எக்ஸாமுக்கு மட்டுமே பொருத்தமானது என்று சொன்னால் அது மட்டுமே இல்லை. எல்லாரும் வீடியோ ஒன் பண்ணி கொள்ளுங்க முடிஞ்ச மட்டும். கட்டுரைகள் அதையும் தாண்டி நீங்க ஒரு எக்ஸாம் பேப்பர்ல ஒரு வினா எழுதுறதுக்கு கூட இந்த கட்டுரைகள் வந்து முக்கியமானதா இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு வினாவுக்கு எப்படி விடை எழுதணுங்கிற ஒரு பேசிக் வந்து நாங்க கட்டுரையில தான் பார்க்கிறோம். இந்த கட்டுரை அப்படிங்கிறது எக்ஸாமுக்கு 25 புள்ளிக்கு படிக்கணுங்கிறது மட்டும் இல்லாம ஒரு முழுமையா நீங்க ஒரு ஹிஸ்டரி கேள்விக்கு எழுத போறீங்க, இல்லாட்டி வேற ஒரு பாடத்துக்கு வந்து நீங்க முழுமையா ஒரு கட்டுரை வினா ஒன்று எழுத போறீங்கன்னா அதுக்கான பேசிக்காவும் இது இருக்க போகுது. அதை நினைச்சு கொள்ளுங்க. இப்ப கட்டுரைங்கிறது இது மட்டும் இல்ல. முக்கியமா இங்க சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. தங்களுடைய உள்ள கருத்துக்களை மற்றவர்களுக்கு முறையாக வெளிப்படுத்துகின்ற அது பேச்சாகவோ அல்லது எழுத்தாகவோ அமையலாம். இவற்றில் எழுத்து வழி சார்ந்ததான ஒரு தனித்திறன் சார்ந்ததுதான் என்னது அப்படின்னா அந்த கட்டுரை அப்படிங்கிறது. சோ கதையாகவோ அல்லது கட்டுரையாகவோ வெளிப்படலாம். கட்டுரை என்பதற்கு பல்வேறு அறிஞர்கள் பல வகையாக கூறுறாங்க. ஒரு பொருளை பற்றி இலக்கண முறையில் யாவருக்கும் ஈர்க்கின்ற வகையில எடுத்துரைக்கிறதா கட்டுரை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்ன அப்படின்னா, எங்க மனதில ஒரு கருத்து இருக்குது, எங்க மனசுல ஒரு விஷயம் இருக்குது. அந்த விடயத்தை பலர் அறிஞ்சு கொள்ற வகையில நாங்க ஒரு படிநிலை அடிப்படையில சொன்னா அதை வந்து கட்டுரை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப கட்டுரை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பல வகையில கொடுக்குறாங்க. முதலாவது வினா எப்படி இருக்கும்னா விளக்க கட்டுரை இருக்கும். இரண்டாவது வந்து ஒரு உரையாடல். மூன்றாவது ஒரு சிறுகதையா இருக்கலாம். நான்காவது ஒரு மேடை பேச்சு. இப்படி பல வகைகள்ல நாங்க கட்டுரைகளை பிரிச்சு கொள்ளலாம். கட்டுரைங்கிற ஒரு தனி அம்சத்தை மட்டும் பார்த்தாலே அது வரலாற்று கட்டுரை, விளக்க கட்டுரை, கற்பனை கட்டுரை, விமர்சன கட்டுரை, ஆய்வு கட்டுரை, இப்படின்னு பல வகைகள் இருக்குது. உங்களுக்கு கேட்கப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது விளக்க கட்டுரை அப்படிங்கிற ஒரு விடயம். விளக்க கட்டுரைனா அவர்கள் சில தகவல்களை கொடுத்திருப்பாங்க. அந்த தகவல்களை வச்சு நாங்க அவங்களுக்கு திரும்பி பதில் சொல்லணும். அவ்வளவுதான். சரியா? சரி, கட்டுரையினுடைய பண்புகள் எப்படி இருக்கணும்னு சொல்றாங்கன்னா சுருக்கமா இருக்கணும்ங்கிறாங்க. சுருக்கமா இருக்கணும். அப்படி ஒரு 2 பந்தி எழுதிட்டு விட்டுடலாமா? முதல் சார் சொல்லிட்டாரு சுருக்கமா இருக்கணும் அப்படின்னா ஒரு 2 பந்தி வெயிட் பண்ணுங்க. ஒரு முகம் எல்லாம் விளங்குது இல்லை எனக்கு. ரைட், ஓகே. முடிஞ்ச மட்டும் வீடியோ ஒன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பிள்ளை. ரைட், ஓகே. சுருக்கம் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா அதுக்குன்ட்டு சிலர் என்ன செஞ்சிருவாங்க, சார் சுருக்கமா எழுத சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு 2-3 பந்தியில அந்த சுருக்கத்தை நான் சொல்ல வரல. கேட்ட 250 சொற்கள்ல எழுதணும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இப்ப ஆரம்பத்துல நான் கட்டுரை எழுத சொன்னா சரியா, இப்ப எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் கிரேட் 9 படிக்கிறப்போ எனக்கு வந்து கட்டுரை எழுத சொல்றாங்க. அப்போ எனக்கு அந்த அந்த நேரத்துல கட்டுரை எழுதுறதெல்லாம் பெரும் விருப்பம் இல்லை. பெரும்பாலும் வந்து தமிழ் பாடம் என்றாலே கொஞ்சம் கஷ்டம்தான்.
நான் ஓலவலுக்கு பிறகுதான் தமிழ் பாடம் எனக்கு விருப்பமான ஒரு பாடமாகவும் மாறிட்டு. அப்போ ஆரம்பத்துல எழுதுற கஷ்டம் தான். இப்ப நான் கேட்ட கேள்வி என்னன்னா, உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை, அது நான் தரம் 9 படிக்கிறப்ப இன்னும் அந்த தலைப்பு எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன் அப்படின்னா எனக்கு டீச்சர் அதை விளங்கப்படுத்தின விதம். சரியா? அப்போ நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய விஞ்ஞான உபகரணங்கள் என்ன அப்படிங்கிறதுதான் கட்டுரை. அது சம்பந்தமா எழுத சொல்லியிருந்தாங்க. அப்போ அது சம்பந்தமா எழுதுகின்ற பொழுது நாங்க வீட்டுல பயன்படுத்துற உபகரணங்களை நான் எழுதியிருந்தேன். அப்ப அதுக்கு டீச்சர் ஓகே, இது வெரி குட். நாங்க எல்லாருமே விண்வெளி சம்பந்தமா எழுதியிருந்தாங்க. நான் கூடுதலா என்னத்தை பத்தி எழுதியிருந்தேன் அப்படின்னா, வீட்டில் பயன்படுத்தக்கூடியது, அது கிரைண்டரா இருக்கலாம், நடைமுறை வாழ்க்கையில கிரைண்டர், மிக்சி, அடுத்து ஃபேன், இப்படின்னு நான் நிறைய விஷயங்கள் எழுதியிருந்தேன். அப்ப அந்த விடயத்துக்கு எனக்கு ரொம்பவுமே பாராட்டி சொல்லியிருந்தாங்க. இது நடைமுறை வாழ்க்கை அப்படிங்கிறப்போ என்னதான் இருந்தாலும் நம்மள ஒருத்தர் புகழ்றப்போ அந்த புகழ்ச்சி எங்களை கட்டாயம் மறக்க முடியாது. அதனால இன்னும் எனக்கு கிரேட் 9ல இப்ப எனக்கு கிட்டத்தட்ட 31 வயது பிள்ளை, 31 32க்கு தயார். அப்போ எனக்கு யோசிச்சு பாருங்க, கிரேட் 9ஆ இருந்தா எனக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 14 வயது. 14 வயதுல எனக்கு சொன்ன அந்த கட்டுரை இன்னும் ஞாபகம் இருக்கு. அப்ப அவங்க சொன்ன விஷயம் இப்படிதான்ப்பா, இந்த பேசிக் இப்படிதான் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்திருந்தாங்க. சரியா? இப்ப நாம என்ன செய்வோம் அப்படின்னா, ஆரம்பத்துல எங்களுக்கு இன்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாத்தையும் அப்படியே குவிச்சு வச்சிருக்கோம். ஏன்னா அந்த கட்டுரை எடுத்து பார்த்தா எல்லாம் இருக்கும். சரியா? எல்லாம் இருக்கும் அந்த கட்டுரைக்குள்ளால. அப்படி குவிச்சு வைக்கிறது இல்லை. அதைதான் நாங்க உங்களுக்கு சரியா விளங்கப்படுத்துறேன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன தவறு பண்றாங்க அப்படின்னா, கட்டுரை எழுதணும், கீழே போட்டுருவாங்க. 25 புள்ளிக்கு நீங்க 10 புள்ளி தான், நீங்க குறைவு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ சரி, பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை. சரி டீச்சர், ஓகே, நான் குறைவு தான், என்ன பிரச்சனை எனக்கு என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரியாது. நீங்களாம் பேசங்க, நான் டாக்டர். சரி, அப்படிதான் நான் பார்ப்பேன். அப்போ டாக்டர்கிட்ட நீங்க சொல்றீங்க என்ன பிரச்சனைனே தெரியாம இப்படி நீங்க சொல்றீங்க, சார் எனக்கு தலை வலிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது, ஒமிட் வருது, இப்படி எல்லாம் பல விஷயம் சொல்றீங்க. ஆனா என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள, உடம்புக்குள்ள என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியல. அப்போ டாக்டர் சொல்றாரு என்னன்னா, டீச்சர் சொல்ற மாதிரி எனக்கும் என்ன பிரச்சனைனே தெரியல, நீங்களே சரி பண்ணிக்கொள்ளுங்க, உங்களுக்கு நான் மாத்திரை தரேன், மாத்திரை இல்ல, நான் உங்களுக்கு நீங்க சரி பண்ணிக்கொள்ளுங்க அப்படின்னு தனியா சொல்லிட்டா ஒரு பேஷண்டால கண்டிப்பா அவருக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியாது. நான் அப்படித்தான் பார்ப்பேன். அப்போ நீங்க ஒரு பேஷண்ட் தானே, என்ன சவுண்ட் கிளியர் இல்லையா, இன்னும் கிளியர் இல்லையா, இப்போ ஓகேவா, முடிஞ்ச மட்டும் நான் நாளைக்குள்ளால சரி பண்ண பாக்குறேன். நினைக்கிறேன் மைக் எதுவும் அப்செட் ஆயிருச்சோ தெரியல, முடிஞ்ச மட்டும் சரி பண்ண பாக்குறேன். அப்போ நான் ஒரு நோயாளி அப்படிங்கிற ஒரு அடிப்படையில எனக்கு அந்த பிரச்சனையை கண்டுபிடிக்கிறதுக்கான ஆற்றல் இல்லை. அதே மாதிரிதான் நீங்களுமே நீங்க இன்னைக்கு ஒரு நோயாளியா இருக்கீங்க. என்ன நோயாளி? நோயாளி என்றால் சுகம் இல்லாம அந்த நோயாளியில நீங்க கட்டுரை சம்பந்தமான விளக்கத்தை இன்னும் தெரிஞ்சுக்கல, அதனால நீங்க ஒரு நோயாளியா இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது யாரு கண்டுபிடிக்கணும்? டாக்டர் மாதிரி இருக்கிற நான் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப எனக்கு தெரியும், ஏன்னா நான் உங்க வயசுல இருந்து வந்திருக்கிறேன். அப்ப எனக்கு தெரியும், சார் இப்ப நீங்க 12 மார்க்ஸ் போடுறீங்கன்னா என்ன காரணத்துக்காக போடுறீங்கிறது சொன்னா அதைதான் நான் சொல்ல போறேன். அதை நீங்க கவனமா பார்த்துட்டீங்கன்னா சரி. ஒன்னாவது விஷயம் சுருக்கமா இருக்கணும். என்ன சுருக்கமா இருக்கணும் அப்படின்னா, நான் எனக்கு ஒரு தலைப்பை விளங்கப்படுத்துவேன். அந்த தலைப்புல என்ன விடயம் சுருக்கமாக வர வேண்டும் அப்படிங்கிறது ஒரு தலைப்பு எடுத்துட்டோம் அப்படின்னா, தலைப்புல இருக்கக்கூடிய எல்லா விடயத்தையும் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுல ஒரு 4 விடயம் எடுத்து 4 பந்தியில விளங்கப்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா அது சுருக்கமா இருக்கும். அதாவது 8 வரிகளுக்குள்ளான சுருக்கமா இருக்கும். அதுதான் சுருக்கம்ங்கிறது. நீங்க ஒரே விடயத்தை அந்த கட்டுரை முழுவதுமே பேசிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு கட்டுரையாக இருக்க முடியாது. 2வது விடயம் நடை அழகு அப்படிங்கிறது. நடை அழகு அப்படின்னா உங்களுக்கு என்று சொல்லி ஒரு தனித்துவ பண்பு இருக்கணும், அதுதான் நடையழகு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? உங்களுக்குன்னு தனித்துவமான ஒரு நடையழகு, அது எழுத்து வகையிலையா இருக்கலாம் அல்லது சொற்களை பயன்படுத்துறதா இருக்கலாம். இப்படி நடையழகு கூடுதலா இருக்குது. அடுத்து உங்களுக்கான தனித்துவம், இந்த 3ஐயும் வச்சு நாங்க பார்த்துக்கொள்வோம். சோ இதெல்லாம் பெரிய முக்கியத்துவமானது இல்லை. முக்கியம் அப்படின்னா நாங்க ஒரு முன்னுரை எழுத வேண்டும். சரியா? கட்டுரை ஒன்று எழுதுறப்ப பிரச்சனைய முன்னுரை எழுதுறதுதான். டீச்சர் சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பா பிள்ளை முன்னுரை எழுதுங்க, உடல் இருக்கணும், முடிவுரை இருக்கணும். சரி, இப்போ முன்னுரையில என்ன விடயம் இருக்கணும் அப்படிங்கிறத நான் இப்ப சொல்ல போறேன். முதலாவது விடயம் தலைப்பு பற்றிய விவரம். முதலாவது நீங்க அந்த தலைப்புல என்னத்தை பத்தி பேச போறீங்களோ அந்த தலைப்பின் விவரம் இருக்கணும். சரி, அப்படி இல்லை, எனக்கு தலைப்பை விவரப்படுத்த முடியல அப்படின்னா 2வது நீ இப்படி ஒரு வழி செய்யலாம். நீங்க கட்டுரை முழுவதும் என்ன விடயத்தை பேச போறீங்களோ அதை பேசணும். சரியா? இப்போ
நான் உங்களுக்கு ஈஸியான ஒரு தலைப்பை தரேன். சரி, நான் ஏற்கனவே பார்த்திருக்கோமோ தெரியல. சரி, இப்போ எழுதுங்க. நான் ஒரு ஆசிரியரானால் அப்படிங்கிற ஒரு தலைப்பு எழுதுங்க பார்ப்போம். நான் ஒரு ஆசிரியரா இருந்தா நீ நினைப்போம்ல, நான் ஒரு டீச்சரா இருந்தா என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி இருப்பேன் அப்படி நீங்க நினைப்பீங்கல்ல. இப்போ நான் ஒரு ஆசிரியரானால் என்ற தலைப்புல 5 வாக்கியங்கள் எழுதுங்க. வேகம் எழுதுங்க பாப்போம். அன்பாக இருப்பேன், பண்பாக இருப்பேன், பாசமாக இருப்பேன், பிள்ளைகளை அடிக்க மாட்டேன், பிள்ளைகளுக்கு நிறைய விஷயம் இருக்குல்ல. இதுல ஏதாவது 5 உடைய வாக்கியமா எழுதுங்க பாப்போம். வேகம் எழுதுங்க. எழுதுறவங்க வாசிக்கலாம். 5 வாக்கியங்கள் மட்டும் எழுதுங்க. சோ ஏன் அந்த வாக்கியங்கள் அப்படின்னு சொல்றேன். எல்லாரும் வீடியோ ஒன் பண்ணிக்கொள்ளுங்க. முடிஞ்ச மட்டும் எல்லாரும் வீடியோ கொஞ்சம் ஒன் பண்ணிக்கொள்ளுங்க. எழுதிட்டீங்களா? நான் ஒரு ஆசிரியரானால் என்ன செய்வேன்? பிள்ளைகளை தினம் அடிப்பேன். யார் எழுதிருக்கீங்க அப்படி? பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் அடி விழுகுதா ஸ்கூல்ல? டீச்சர் யாராவது அடிக்கிறாங்களா? இப்படியெல்லாம் எழுதக்கூடாது. முடிஞ்ச மட்டும் உங்களோட டிவைஸ்ல சவுண்ட கொஞ்சம் கூட்டியே வச்சுக்கொள்ளுங்க. நான் முடிஞ்ச மட்டும் செல்லமா பேசுறேன், சரி சத்தமா பேசுறேன். உங்களோட டிவைஸ்லயும் கொஞ்சம் சவுண்ட கூட்டி வச்சுக்கொள்ளுங்க. சரியா? இப்போ எழுதினவங்க யாராவது ஒரு ஆள் வாசிக்க முடியுமா? நீங்க ஒரு ஆசிரியராக இருந்தால். லியா எழுதிட்டீங்களா? லியா? சார் நான் இப்பதான் ஜாயின் ஆனேன் சார். சார் என்ன சார் செஞ்சீங்க? நான் ஒரு ஆசிரியரானால் என்ற தலைப்புல வந்து ஒரு 5 வாக்கியம் எழுத சொன்னேன். சரி, ஓகே. 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 ஸ்ரீஜனனி எழுதிட்டீங்களா? சார், லியா எழுதிட்டீங்களா? லியா சொல்லுங்க. நான் ஆசிரியரானால் மாணவர்களிடம் கருணையாகவும் அன்பாகவும் இருப்பேன். அவர்களின் சந்தேகங்களை நான் தீர்த்து வைப்பேன். இயலுமானவரை மாணவர்களுக்கு தண்டனை வழங்க தவிர்த்துக் கொள்ளுவேன். ரைட், ஓகே. வேற யாராவது இன்னொரு ஆள்? யார் இன்னொரு ஆள் சான்ஸ் இருக்குது? இன்னொரு ஆள் வாசிக்கலாம். இன்னொரு ஆள்? மனோசிக்க வாசிங்க. நான் தினமும் பாடசாலைக்கு நேரத்திற்கு செல்வேன். நான் பாடங்களை தெளிவாக கற்பிப்பேன். அன்புடன் பழகுவேன்.
ஓகே, தேங்க்யூ. இப்போ நீங்க ஒரு ஆசிரியர் இருந்தா என்னென்ன செய்வீங்கன்னு சொல்லிருந்தீங்க. இதே விடயம் தான் பிள்ளைகள் நாங்க முன்னுரையில எழுத வேண்டிய விடயம். சரியா? சரி, நல்லா பார்த்து கொள்ளுங்க. நம்ம அதை சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் விளங்கப்படுத்துறேன். ஒரு முன்னுரை என்றால் என்னவா இருக்கணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு இது ஒரு கட்டுரை. இந்த கட்டுரையினுடைய வடிவமைப்பு இப்படி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா முதலாவது இருக்கிறது முன்னுரை, இரண்டாவது பாத்தீங்கன்னா இது முழுவதுமே உடல், இது கடைசியா இருக்கிறது முடிவுரை. இந்த உடல் பகுதியில உங்களுக்கு 3 அல்லது 4 பந்திகளோ அமைச்சிருக்கலாம். இந்த முன்னுரையில இந்த பந்திகள்ல சொல்லப்படுற அழகு வாக்கியங்களை மட்டும், அழகு வாக்கியம்னா என்ன பிள்ளை ஞாபகம் இருக்கா? அழகு வாக்கியம் அப்படிங்கிறது முதலாவது வாக்கியத்தை மட்டும். சரி, அழகு வாக்கியம் அப்படிங்கிறது அந்த முதல் வாக்கியத்தை மட்டும் எடுத்து அனைத்தையுமே ஒரு பந்திக்குள்ளால கொண்டு வந்தீங்கன்னா அதுதான் முன்னுரை. நான் சொல்றது கிளியரோ தெரியல. இந்த கட்டுரை முழுவதுமே நான் இப்ப உங்களுக்கு படிப்பிக்க போறேன். ஒரு பந்தியில ஒரே ஒரு விடயம் தான் இருக்கணும். நான் லாஸ்டா பந்தி வகுப்பு எடுக்கிறப்ப உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த ஒரு விடயம் என்னன்னா, ஒரு பந்தியில ஒரு விடயம் தான் பிள்ளைகள் இருக்கணும். அந்த ஒரு விடயத்தை நீங்க விவரித்து எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தேன். நான் அதுக்கு நிறைய உங்களுக்கான கருத்துக்களை சொல்லி நிறைய விடயங்கள் படிப்பிச்சிருந்தேன். ஞாபகம் இருக்கோ தெரியல. நிறைய விடயம் நான் ஒரு பேயானால்லாம் எழுதியிருந்த ஞாபகம் இருக்குதா? நான் ஒரு பேயானாங்கிற தலைப்புல எல்லாம் நிறைய பந்திகள் எல்லாம் எழுதணும். நிறைய விடயங்கள் எல்லாம் அங்க நாங்க கலந்துரையாடி இருந்தோம். அப்போ ஒரு பந்தியில ஒரே ஒரு விடயம் தான் இருக்கணுங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த முதலாவது வாக்கியமான அழகு வாக்கியத்தை எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பந்தியா எழுதுனீங்க அப்படின்னா அதை நாங்க முன்னுரை அப்படின்னு சொல்லுவோம். எப்படி முன்னுரை இருக்கணும் அப்படின்னா, இந்த கட்டுரையை வாசிக்கிற ஒரு நபருக்கு என்ன தெரியணும், நான் இந்த கட்டுரையில பின்னாடி என்னெல்லாம் சொல்ல வாரேங்கிற சகல விடயமும் தெரியணுமா இருந்தா இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது இது ஒரு விளம்பரம்னு சொல்லுவோம். ஒரு கட்டுரையினுடைய விளம்பரம் அதன் முன்னுரை. அதை முன்னாடி பார்த்தோன்னே நான் சொல்லுவேன்ல, முகத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இந்த பிள்ளை படிக்கிற பிள்ளையா, தூங்குற பிள்ளையா, நடிக்கிற பிள்ளையா அப்படின்னு தெரியும்னு சொல்லுவோம்ல. அப்போ இந்த முகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முன்னுரை தான். இந்த முன்னுரையை பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இந்த பிள்ளை என்னத்தை சொல்ல வருதுங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆகவே இதுலதான் இந்த விடயம் தான் இருக்கணும். இப்ப நான் அந்த முன்னுரையை வாசிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, நான் ஒரு ஆசிரியரானா எல்லாத்துலயுமே நான் இந்த முதல் சொல்ல நான் கொடுத்திருக்கேன். நான் ஒரு ஆசிரியரானா. ஏன்னா இது பந்தி எழுதுவதற்கான ஒரு விடயத்தை கொடுத்திருக்கிறேன். சரியா? அதாவது இதெல்லாமே அழகு வாக்கியங்கள். முதலாவது அழகு வாக்கியம், 2வது அழகு வாக்கியம், 3வது, 4வது, 5, 6 அழகு வாக்கியங்கள் கொடுத்திருக்கிறேன். இந்த அழகு வாக்கியங்களை தனித்தனியாவும் நீங்க எழுதலாம். என்ன செய்யலாம்? இந்த அழகு வாக்கியங்களை தனித்தனியாக நீங்க எழுதுனீங்க அப்படின்னா ஒவ்வொரு பந்தியாக வரும். நீங்க ஒரு ஆசிரியரா இருந்தா மாணவர்களுக்கு சிறந்த நண்பனாக இருப்பேன். நான் ஒரு ஆசிரியரா இருந்தா கண்டிப்பா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸோட நான் நல்லா ஃப்ரெண்டா பழகுவேன். முதலாவது, இப்படி யாராவது உங்களோட ஸ்கூல்ல டீச்சர் யாராவது இருக்கிறாங்களா நல்ல ஃப்ரெண்ட்ஸா பழகக்கூடிய டீச்சர், நல்ல ஃப்ரெண்டா பழகுற டீச்சர்? கதைக்கிறது கொஞ்சம் கிளியர் இல்லையா? இன்னும் இப்போ இன்னும் கிளியர் இல்லையா? பிளே ஓகே ஓகே. சரி, கொஞ்சம் இந்த மழைனால எதுவும் பிரச்சனை இருக்கோ தெரியல, கொஞ்சம் பாத்துக்கிடுவோம். சரி, உங்களோட ஸ்கூல்ல உங்களோட டீச்சர் உங்களோட ஃப்ரெண்டா இருக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. யாராவது ஒரு டீச்சர் ஒருத்தர், கல்வியை மிக எளிமையாக கற்பிப்பேன், மாணவர்களின் தனித்திறமைகளை ஊக்குவிப்பேன், நற்பண்புகளை வளர்க்கும் வழிகாட்டியாக திகழ்வேன், வகுப்பறையை மகிழ்ச்சியான இடமாக மாற்றுவேன், அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்குவேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒவ்வொரு பந்தி. எப்படி இது நான் ஒரு கட்டுரைன்னு எடுத்துக்கிட்டா நல்லா அவதானிச்சுக்கொள்ளுங்க. இப்படிதான் கட்டுரை வரணும் கூட. இது முன்னுரை. இந்த முன்னுரையில என்ன இருக்கணும் அப்படின்னா இந்த அழகு வாக்கியங்கள் 1, 2, 3, 4, 5, 6 அழகு வாக்கியங்களையும் ஒன்று திரட்டி ஒரு பந்தியாக மாற்றி இருந்தால் அது முன்னுரை. சரியா? 2வது, ஒவ்வொரு பந்தி சொல்ல போறீங்க. முதலாவது பந்தி, 2வது பந்தி, 3வது, 4வது, 5, 6. அப்ப முதலாவது பந்தியில என்ன பிள்ளைகள் இருக்கணும்? முதலாவது பந்தியில இருக்க வேண்டியது
இந்த விடயம் இது மாணவர்களுக்கு சிறந்த நண்பனாக இருப்பேன். இதை நீங்க விவரிச்சு எழுதணும். சரியா? நான் பாடசாலையில ஒரு ஆசிரியராக இருந்தால் மாணவர்களுக்கு சிறந்த நண்பனாக இருப்பேன். மாணவர்களுடைய சக விடயங்களையும் அவர்களினுடைய கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளையும் தனிப்பட்ட வாழ்வியல் அம்சங்களையும் தெரிந்து கொண்டு மாணவர்களுக்கு துணையாகவும் அவர்களுடைய இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நண்பனாக நான் ஆசிரியராக அந்த இடத்துல இருப்பேன் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அப்போ அந்த அளவு போதும். கிட்டத்தட்ட 4 வரியிலிருந்து 5 வரிக்குள்ளால என்ன செஞ்சிருக்கணும், உங்களுடைய அந்த பந்தி இருக்கணும். அப்போ இந்த பந்திய இத மாணவர்களுக்கு சிறந்த நண்பனாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு அழகு வாக்கியத்தை இந்த முதலாவது பந்தியில சொல்லணும். இது கிளியரா எல்லாருக்கும்? முன்னுரைனா என்ன, இப்போ முதலாவது பந்தியில என்ன விடயம் வரணும்னு தெரிஞ்சிருச்சு. 2வது விடயம், இது 2வது விடயம். சரியா? 2வது விடயத்துக்கு நடக்காது. அப்ப 2வது விடயம் இங்க இருக்கு. இது 2வது பந்தியில வரணும். எப்படி? மாணவர்களின் தனித்திறமைகளை ஊக்குவிப்பேன். நான் ஒரு ஆசிரியராக இருந்தால் மாணவர்களினுடைய தனித்திறமைகளை ஊக்குவிப்பேன். ஒவ்வொரு மாணவனுக்கும் தன் கைரேகை மாறுபடுவது போல தனிப்பட்ட திறமைகள் காணப்படுகின்றது. அவ்வாறான தனிப்பட்ட திறமைகள் விளையாட்டுத் துறையிலோயோ கல்வித்துறையிலோயோ பொதுத்துறையிலோயோ இருக்கலாம். அவ்வாறான தனித்திறமைகளை கண்டறிந்து அவர்கள் மேலும் மேலும் மென்மேலும் சிறப்படைந்து வருவதற்கு அவர்களுக்கு உறுதுணையாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நாங்க இன்னும் எழுதல. இப்ப எழுதுகின்ற பொழுது நாங்க இந்த விடயத்தை மேலும் என்ன செய்யலாம், நாங்க இன்னும் இன்னும் பெருக்கிக் கொண்டே போகலாம். சரியா? அப்போ 2வது பந்தியில அது இருக்கணும். 3வது பந்தியில நட்பண்புகளை வளர்க்கும் வழிகாட்டியாக இருப்பேன். ஏன்னா இப்போ 14-15 வயதுல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் நெறிப்பிறழ்வுகள் அதிகமா ஏற்படும். நெறிப்பிறழ்வுனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நெறிப்பிறழ்வுனா இன்னைக்கு பெரும் பாடசாலைகள்லயும் சரி சிறிய பாடசாலையிலையும் சரி இந்த நெறிப்பிறழ்வு அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா இருக்குது. உண்டு வீட்டுல ஒரு பிரச்சனை, வீட்டுல சரியா அம்மா அப்பா பாசம் காட்டுறது இல்ல, ஒரு சார் பிரச்சனைகள். அப்போ இப்படியான சில பிரச்சனைகள் வரலாம் இல்ல. கிளாஸ் ரூம்ல சில பிரச்சனைகள், சில மாணவர்களுக்கு பட்டாம்பூச்சிகள் எல்லாம் பறக்கும். சரியா? அப்ப இப்படியான பிரச்சனைகள் இருக்குல்ல. இன்றைக்கும் வகுப்புல இப்படிதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறப்போ இன்னொரு கொடியவர்த்தன் சொல்றான், சார் இப்படிதான் சார் பிரச்சனை, இப்படி எல்லாம் பேசிக்கிறாங்க சார், உண்மையா எனக்கு தெரியல அப்படின்ட்டு எல்லாம் கேட்டுட்டு, சரியப்பா இந்த விஷயத்தை எனக்கிட்ட மட்டுமே சொல்லி நான் அதை கவனிச்சு கொள்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இப்ப திங்கட்கிழமை தான் போயிட்டு அந்த விசாரணையை செய்யும் வகுப்பறை. சரியா? இப்ப இப்படியான பிரச்சனைகளும் வகுப்பறையில இருக்குது. சரியா? அப்ப அந்த மாணவர்களினுடைய நட்பண்புகளை வளர்க்க வேண்டியது கடமை யாருக்கு இருக்குது? எனக்கு இருக்குது. ஒரு ஆசிரியரான இதை நாங்க சொல்லுவோம், டீச்சரை எப்படி சொல்லுவாங்கன்னா லோகோ பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. லோகோ பேரண்ட்ஸ் அப்படின்னா ஒரு தந்தை தாய் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு டீச்சருக்கு சொல்லுவாங்க. அப்போ நான் டீச்சர் அடிப்படையில் என்ன செஞ்சிருக்கணும், அவங்கள நட்பண்புகளை வளர்க்க வேண்டியது என்ற கடமை. பட் அந்த பிள்ளை என்ன செஞ்சிடக்கூடாது, வெளியிலையும் நாங்க காட்டி அந்த பிள்ளையினுடைய பேரையும் பாதகம் செஞ்சிடக்கூடாது, அந்த பிள்ளையின் பேரையும் பாதகம் செஞ்சிடக்கூடாது. அப்ப அவங்களுடைய நட்பண்புகளை சரியான நேரத்துல வளர்க்கக்கூடிய கடமை ஒரு ஆசிரியருக்கு இருக்குது. சரியா? அப்படியாக அப்ப அந்த அப்படியான பல விடயங்களை நான் செய்வேன். வகுப்பறை மகிழ்ச்சியான இடமாக மாற்றுவேன். எப்பயும் என்னுடைய கிளாஸ் ரூம் நான் அடிக்கடி சொல்ற விடயம், எனக்கு பிடிச்ச ஒரு வாசகம், வகுப்பறை மரண வீடு அல்ல. வகுப்பறை மரண வீடு அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பயும் என்னுடைய வகுப்பு எப்படி இருக்கணும், கலகலப்பாகவும் சந்தோஷமானதாகவும் எப்பவுமே இருக்கும் நான் விரும்புவேன். சரியா? பெரும்பாலும் இப்போ கொஞ்சம் உங்களோட இது பண்ணிட்டு வரனால கொஞ்சம் ஓகே, நான் கொஞ்சம் டைம் எடுக்கும். சரி, இதை நேரடியான வகுப்பறையா இருந்தா இன்னும் இன்ட்ரெஸ்டா செய்யலாம். கொஞ்ச நாள் போக போக அப்படி பழகிடுவோம். அப்போ எப்பயும் வகுப்பறை மகிழ்ச்சியானதாக வைத்துக் கொள்வதற்கு நான் முயற்சி செய்வேன். மாணவர்களுக்கு பிடித்த வகையில கற்றல் கற்பித்தல் நடக்கையில் மேற்கொள்ளும் முயற்சி. இது அடுத்த பந்தியில நான் சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு பந்தியிலும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை நான் என்ன செஞ்சுட்டு வரணும், பகிர்ந்து கொண்டு வர வேண்டும். தனித்தனியா என்ன செஞ்சுட்டு வரணும் அப்படியே சொல்லிக்கொண்டு வர. இப்போ உங்களுக்கு முழுவதுமான கட்டுரையில எப்படி வரணும்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நாங்க பார்ப்போம் பிள்ளைகள், முன்னுரை நான் எழுதியிருக்கிறேன் பாருங்க. ரைட்டா? இதுதான் முன்னுரை. முன்னுரை எப்படி இருக்க போகுது,
நாங்க மேல இங்க பார்த்த சகல விடயங்களையும் ஒன்று திரட்டி ஒரே பந்தியில நான் சொல்ல போறேன். அப்போ இந்த பந்தி எனக்கு வாசிக்கிறப்ப எனக்கு என்ன விளங்கிரும்? இந்த முழு கட்டுரை விளங்கிடும். யாராவது ஒரு வாசிக்க முடியுமா இந்த பந்திய? ஒரு நான் ஒரு ஆசிரியரானால் மாணவர்களுக்கு சிறந்த நண்பனாக இருப்பேன். அவர்களின் கல்வி சுமையை குறைத்து பாடங்களை மிக எளிமையாக கற்பிப்பேன். ஒவ்வொரு மாணவரிடமும் மறைந்துள்ள தனி திறமைகளை கண்டறிந்து அவற்றை ஊக்குவிப்பேன். வெறும் பாடங்களை மட்டும் நடத்தாமல் நற்பண்புகளை வளர்க்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக திகழ்வேன். எனது வகுப்பறையை மாணவர்கள் விரும்பி வரும் ஒரு மகிழ்ச்சியான இடமாக மாற்றுவேன். இதன் மூலம் அறிவார்ந்த மற்றும் பண்புள்ள ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்க நான் என்றும் பாடுபடுவேன். உங்களுக்கு விளங்கி இருக்கும் சரியா? ஒரு பந்தி அல்லது ஒரு முன்முறை அப்படிங்கிறப்போ நாம மேல பார்த்த சகல விடயங்கள் மீது இங்க நான் பார்த்த சகல விடயங்களை ஒன்று திரட்டி ஒரு பந்தியாக நான் கொடுத்திருக்கிறேன். அப்ப இந்த பந்தியில இருக்கக்கூடியது ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு அழகு வாக்கியம். முதலாவது அழகு வாக்கியம், இரண்டாவது ஒரு அழகு வாக்கியம், இதெல்லாம் ஒவ்வொரு அழகு வாக்கியங்களையும் நான் ஒன்று திரட்டி ஒரே பந்தியாக எழுதியிருக்கிறேன். ஆக இந்த பந்தியில முழுவதுமே முன்னுரை தான். அப்ப இதை வாசிச்ச பிறகு எனக்கு என்ன தெரியும்? ரைட், இந்த பிள்ளை என்ன சொல்ல வந்திருக்குது, நான் டீச்சரா இருந்தா என்னெல்லாம் செய்ய போறேங்கிறத சொல்ல வந்திருக்குது. அப்போ ஒரு பந்தியில ஒவ்வொரு விடயத்தை விளங்கப்படுத்த போறோங்கிறது விளங்கி சரியா? இப்போ எல்லாருக்கும் இந்த முன்னுரை கிளியர் ஆயிடுச்சு. பிள்ளை இப்போதைக்கு முன்னுரை தான் படிப்பிச்சிருக்கு. எல்லாருக்கும் கிளியரா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, வெரி குட். சரி, கிளியர் எல்லாருக்கும்? ஓகே ஓகே ஓகே, நான் பார்க்கலாம். அடுத்து தொடர்ந்து இதுல பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளும் பிள்ளை, இந்த பக்கத்தை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு 2-3 வாரம் கட்டுரை தான் போகும் பிள்ளை. இதை சரியா படிச்சு கொண்டு அடுத்த பகுதிக்குள்ள நான் போவோம். இப்போ உங்களுக்கு முதலாம் தவணைக்கான சகல விடயம் முடிச்சுட்டேன் சரியா? எக்ஸாம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, அது எப்படின்னு தெரியாது. நினைக்கிறேன் பிரைவேட் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு எக்ஸாம் நடக்கும், மற்ற ஸ்கூல் பிள்ளைகளுக்கு எக்ஸாம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் எந்த அளவுக்கு எனக்கு சரியா தெரியல. சரி, அது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. ஆனா நான் அவங்களுக்கு எக்ஸாம் வைப்பேன். சரி, அந்த எக்ஸாம் டேட்ல எக்ஸாம் நடக்கும். சரி, அடுத்து கட்டுரை ஒன்று எழுதப்பட வேண்டிய நேரத்துல கவனிக்கிற சில விஷயங்களை நான் பார்த்துக்கிடுவோம். முதலாம் முன்னுரை மட்டும் படிச்சிருக்கிறோம், அடுத்த விடயத்துக்குள்ள வருவோம். கட்டுரை எழுதும் முன் ஆழமாக சிந்திக்கணும். ஆழமாக நான் பிள்ளைகள் ஒரு தலைப்பை நாங்க எடுத்துட்டோம் அப்படின்னா வடிவேல் சொல்ற மாதிரி எதையும் பிளான் பண்ணி செய்யும். பிளான் பண்ணலைன்னா அந்த கட்டுரை நான் டேட் 9 எழுதினேன் பாருங்க. ஒரு சில கட்டுரைகள் தேவையில்லாத விடயங்களையும் எழுதியிருப்போம் சரியா? ஒரு சில நல்ல விடயங்கள் இருந்திருந்தாலும் தேவையில்லாத சில விடயங்கள். அப்போ நான் என் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லுவேன், எப்படி கட்டுரை எந்த கட்டுரை நான் எழுதுனதுதான் கட்டுரை, அப்படியே செவ்வாய் கிரகத்தெல்லாம் தாண்டி இருப்போம் நம்ம. அப்போ டீச்சர் எங்களுக்கு அப்பயும் 8 மார்க்ஸ் தான் போட்டிருப்பாங்க. என்னன்னு தெரியல, என்ன பிரச்சனைன்னு தெரியாது தானே. அப்போ ஆழமாக சிந்திச்சிருக்கோம், என்ன விடயத்தை சொல்ல போறோம், அதுக்குள்ள கண்ட விடயங்கள் எல்லாம் சொல்லக்கூடாது. பின் ஒவ்வொரு அழகு வாக்கியம் குறித்தும் பந்தியை எழுத வேண்டும். இதைத்தான் நீங்க கவனமா பார்த்து கொள்ள வேண்டும். இது இரண்டாவது விடயம் தான் பிள்ளைகள், எங்களுக்கு கட்டுரையினுடைய உயிர் நாடி என்று சொல்லுவோம். இது பின்வரும் அழகு வாக்கியம். இந்த விடயத்தை சரி, இந்த விடயம் சம்பந்தமாக நீங்க அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும், அழகு வாக்கியம் சம்பந்தமாக. அடுத்து கட்டுரையின் அறிமுக பந்தியை மிகச் சிறந்ததாக காணப்பட வேண்டும். இது குறுகியதாக காணப்பட வேண்டும். எத்தனை வரிகள் இருக்கலாம்னா 3 தொடக்கம் 4 வரிகளுக்குள்ளால இருந்தால் போதும் உங்களோட முன்னுரை சரியா? இப்ப யாரெல்லாம் அதை நோட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு சிலர் இப்படி இருப்பாங்க, எப்பவும் நோட் காப்பியில பிளாங்கா இருக்கும். எடுத்து பாருங்க பிளாங்கா இருக்கான்னு. அவங்கள மனசுல பதிய வச்சு கொள்ளுவாங்க. நோட் காப்பியில யாரும் எழுதுறது இல்லை சரியா? தேவைப்பட்டா எழுதி கொள்ளுங்க சரியா? மனசுல பதிய வைக்கிறவங்க மனசுல பதிஞ்சு கொள்ளுங்க. இந்த விடயத்தை முடிவுரை அல்லது முடிப்பு பந்தியும் சிறந்து விளங்க வேண்டும். அதுவுமே சுருக்கமா இருந்தா ஓகே. ஏனைய பகுதிகள் கட்டுரையின் உடல் பகுதி எனப்படும். அவற்றில் கட்டுரையினுடைய செய்திகள், எண்ணங்கள், சிந்தனைகள், கொள்கைகள், எடுத்துக்காட்டுனா உதாரணங்களை நாங்க கூடுதலா கொடுக்கலாம். வாத விவாதங்கள் முதலான இருக்க வேண்டும்.
அடுத்து கட்டுரையில வந்து எழுத்துப்பிழைகள், சொற்பிழைகள், இலக்கண விதிகளை பேணி தகுந்த நிறுத்தக் குறிகளோடு எழுதப்பட்டிருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றோம். நிறுத்தக் குறிகளையும் நாங்க சொல்லியிருக்கோம். நிறுத்தக் குறிகளை நீங்க சரியா பயன்படுத்தல அப்படின்னா அதனுடைய வாக்கியத்தினுடைய பொருள் என்ன செஞ்சிருப்பிள்ளை வேறுபட்டு போயிடும், கொஞ்சம் மாறுபடும். முடிஞ்ச அளவு கொஞ்சம் வீடியோ ஒன் பண்ணி கொள்ளுங்க. இன்றைக்கு மட்டும்தான் உங்களுக்கு இது. அடுத்த கிளாஸ் எல்லாம் எங்களுக்கு 5:30 உங்களுக்கு டைம் ஓகே, உங்களோட டைம் வந்து எந்த மாற்றம் இல்லை தானே. 15 நிமிடம் மட்டும் தான் மாறப்பட்டிருக்குது. மற்றபடி திங்கள்ல இருந்து உங்களுக்கான கிளாஸஸ் எந்த இதுவும் இருக்காது பிள்ளை. நான் நினைக்கிறேன் அடுத்த வாரத்துல இருந்து 2ஆம் தவணைக்கான பாடங்கள் வந்து ஆரம்பிக்கிறேன். இன்னும் சரியா இது பண்ணல, ஷெட்யூல் பண்ணிட்டு சொல்றேன். அடுத்த வாரம் அப்ப உங்களுக்கான இந்த வாரத்துக்கான எல்லா பாடம், உங்க டேர்முக்கான எல்லா பாடப்பகுதியும் முடிச்சிருக்கிறோம். அடுத்த டேர்முக்கான எல்லா பாடங்கள் வந்து அடுத்த வாரம் உங்களுக்கு ஆரம்பமாகிடும். அதுக்கு முன்னாடி எக்ஸாமை முடிச்சு அடுத்த நாளே உங்களுக்கானது ஆரம்பமாகிடும். சரியா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாங்க அப்படின்னா சொல்லுங்க. கிளாஸ் வந்து செகண்ட் டைம் ஸ்டார்ட் ஆகுது, ஜாயின் பண்ணிக்க சொல்லி தேவைண்டாம். அடுத்து கொச்சை வழக்கு, பொருள் மயக்கம் கொண்ட சொற்கள் தவிர்க்கப்படல் வேண்டும். சரியா? அப்ப இதை மட்டும் கவனிச்சு கொள்ளுங்க. இதுல ஒரு இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற ஒரு சில பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனைனா எழுத்து பிள்ளைகள், சொற்பிள்ளைகள், வாக்கிய பிள்ளைகள் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாவே இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு பிள்ளை. இந்த தவறுகளை தவிர்க்கும் பகுதியும் நான் ஒரு பகுதி படிப்பிச்சிருக்கிறேன். அடுத்தடுத்த பகுதி நான் டியூட்டா செஞ்சிடுறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். டியூட்டா செஞ்சுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் வேலை போய்கிட்டு இருக்குது. அப்ப அதெல்லாம் முடிச்சுட்டு உங்க கையில டியூட்டா தந்ததை இப்போ ஒவ்வொரு வாரமும் உங்கள்டா படிச்சுட்டு வருவோம். சரியா? இப்ப இதுல ஒரு வாக்கியம் கொடுத்திருக்கு. ராமன் அவன் சீதையை பார்க்க சென்றான். இதுல ஏதாவது பொருள் மயக்கம் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா பிள்ளை? ராமன் அவன் சீதையை பார்க்க சென்றான் அப்படின்னு சொல்றதுல பொருள் மயக்கம் இருக்குதா? கட்டான ரீசன்ட்டாங்க. யாருக்காவது விளங்குதா அது என்ன சார், இது என்ன சொல்ல வாரேன்? நல்லா பாருங்க. ராமன் தன் சீதையை பார்க்க சென்றான் அப்படின்னா இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ராமன் அவன் சீதையினா அவன்கிறது வந்து வேறொருத்தரை நாங்க குறிக்கலாம். சரியா? ராமன் அவன் சீதையினா இன்னொருத்தருடைய சீதையை பார்க்க சென்றான் அப்படிங்கிற ஒரு பொருள் மயக்கம் இருக்குது. இது எல்லாருக்கும் விளங்குதா? 2வதுல பாருங்க, கண்டியில் மோசமான ஆசிரியர்கள் பற்றாக்குறை காணப்படுகிறது. இதுல என்ன பொருள்னு சொல்லுங்க பார்ப்போம். கண்டியில மோசமான ஆசிரியர் பற்றாக்குறை, மோசமான ஆசிரியர்கள் பற்றாக்குறையா இருக்கிறாங்களா? அப்ப இனிமே என்ன வேணுமா? மோசமான ஆசிரியர்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாக்கியம் உங்களுக்கு விளங்குதா? கண்டியில் மோசமான ஆசிரியர் பற்றாக்குறை. இது என்ன வந்திருக்கணும்? கண்டியில் ஆசிரியர் பற்றாக்குறை மோசமானதாக காணப்படுகின்றது அப்படின்னு வந்திருக்கணும். சரி, கொஞ்சம் மாத்தி வந்திருக்கணும். அப்போ எங்களுக்கு வந்து ரொம்பவுமே தட்டுப்பாடு இருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து எங்களுக்கு விளங்கி இருக்கும். ஆனா இங்க சொல்லப்படுறத பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ்ல வந்து ரொம்பவுமே மோசமான டீச்சர்ஸ் வந்து பற்றாக்குறையா இருக்கிறாங்க. நீங்க ஒரு மோசமான டீச்சர்ஸ் ஒரு 5 பேர் அனுப்பிவிடுங்கிற மாதிரி இந்த இது இருக்கு. இப்படி நீங்க பொருள் மயக்கமுடைய வாக்கியங்கள் எழுதக்கூடாது. அடுத்து கட்டுரையினுடைய சட்டகம். சரியா? கட்டுரையினுடைய சட்டகம் ஒண்ணு இப்ப நாங்க அமைச்சு பார்ப்போம். இதுதான் உங்களுக்கான கட்டுரைக்கான சட்டகம் சம்பந்தமான ஒரு உதாரணம். சரி, இப்ப நாங்க கட்டுரையினுடைய சட்டகம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு தலைப்பு தரேன் பிள்ளைகள். அதுல வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா 5 விடயங்களை வந்து சுருக்கமா எழுத போறீங்க. சுருக்கமாட்ட ரொம்ப ரொம்ப சுருக்கமா. சரியா? தலைப்பு எழுதி கொள்ளுங்க. காடுகளை அழிப்பதனால் ஏற்படும் தீமைகள் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். காடுகளை அழிப்பதனால் ஏற்படும் தீமைகள். சரியா? காடுகளை அழிப்பதனால் ஏற்படும் தீமைகள். இப்போ நான் வந்து உங்களுக்கு தலைப்பு கொடுத்துட்டேன். இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா இதுல வந்து ஒரு சில நோட் வந்து எடுக்க போறீங்க. என்ன நோட் எடுக்க போறீங்க அப்படின்னா, ரொம்ப முதலாவது காடுகள் அழிப்பதனால என்ன நடக்க போகுது? இயற்கை சக்தி அல்லது இயற்கை வந்து பாதிப்படையும். சுருக்கமா எழுதி கொள்ளுங்க, இயற்கை பாதிப்படையும். 2வது குடிநீர் பிரச்சனை. அப்ப எவ்வளவு நீங்க சுருக்கமா ஆக்கணும் அப்படின்னா, எவ்வளவு சுருக்கமாக மாத்தணும் அப்படின்னா
சட்டகம் எவ்வளவு சுருக்கமா இருக்கும்னு நான் சொல்றேன் பாருங்க. முதலாவது இப்ப நான் சொல்றேன், காடுகளை அழிப்பதனால் ஏற்படும் தீமைகள் சொல்லிட்டு தானே. சுருக்கமாக முதலாவது விடயம் குடிநீர். இவ்வளவுதான் நீங்க சட்டகம் எடுக்கிறீங்க. குடிநீர் என்ன நடக்கும்? பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை. இவ்வளவுதான் சட்டகம் இருக்கணும், நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இரண்டாவது என்ன நடக்கும்? காற்று. அப்ப காற்றுன்னு எழுதினா உங்களுக்கு என்ன விளங்கி இருக்கணும்? வளி பற்றாக்குறை அல்லது ஆக்சிஜன் குறைபாடு ஏற்பட போகுது. மூன்றாவது மழை குறைவடையும். சரியா? நான்காவது உணவு தட்டுப்பாடு. ஐந்தாவது வேற என்ன நடக்கும்? குடிநீர் காடு அழிப்பதனால வெள்ளப்பெருக்கு ஏற்படும். வெள்ளம். சரியா? இதுல ஏதாவது நீங்க 5 நோட் பண்ணுங்க. இப்போ இந்த 5 நோட் பண்ணிக்கொள்ளுங்களேன். இந்த 5 விடயத்தை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்னா சட்டகம் அப்படின்னு சொல்லுவோம். நான் கேட்டது என்ன அப்படின்னா, காடுகளை அழிப்பதனால, எப்படி காடுகளை அழிப்பதனால் ஏற்படும் தீமைகள் என்னன்னு சொல்லி நீங்க கட்டுரையா எழுதுங்க அப்படின்னு சொன்னா, நாங்க என்னென்ன விடயத்தை எழுத போறோம் அப்படின்னா குடிநீர் பற்றாக்குறை அல்லது குடிநீர் பிரச்சனை. இப்ப முதலாவது அழகு வாக்கியம் என்ன எழுத போறோம்னா, காடுகளை அழிப்பதனால் மக்களுக்கும் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் அல்லது உயிரினங்களுக்கு குடிநீர் பற்றாக்குறை ஒன்று ஏற்படும். இது முதலாவது அழகு வாக்கியம். நான் எழுதியிருக்கிறது முதலாவது அழகு வாக்கியம். இது முதலாவது அழகு வாக்கியம். இரண்டாவது அழகு வாக்கியம் என்ன? தூய வழி அல்லது காற்று இல்லாம போகும். இன்னைக்கு காடுகள் அழிக்கப்படுவதனால் கார்பனீர் ஆக்சைடினுடைய அளவு அதிகரிச்சு ஆக்சிஜனினுடைய அளவு மிகவும் குறைவடையும். கார்பனீர் ஆக்சைடினுடைய அளவு அதிகரித்து ஆக்சிஜனுடைய அளவு என்ன செஞ்சிருக்கும்? குறைவடையும். இதனால என்ன செய்ய போகுது? சூழல் மாத்தடையும். இது இரண்டாவது. மூன்றாவது, காடுகள் அழிக்கப்படுவதனால் மழை இல்லாம போகும். நீர் பற்றாக்குறை, அது குடிநீர் மற்றும் இல்லாம முழுவதுமா மழையற்று போகும். நான்காவது விடயம், உணவு பற்றாக்குறை ஏற்படும். மிகப்பெரிய உணவு பற்றாக்குறை. காடுகள் அழிக்கப்படுவதனால மழை இல்லாம போனுச்சுன்னா அதுக்கான விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும். இப்படி என்று சொல்லி உணவு பற்றாக்குறை நடைபெறும். வெள்ளப்பெருக்கு அதிகமாக ஏற்படும். என்னது? காடுகள் அழிக்கப்படுவதனால நிலம் முழுவதுமாக இலகுவானதாக மாற்றப்படும். அதனால வெள்ளப்பெருக்கு, மழை எதுவும் பெஞ்சிச்சுன்னா வெள்ளப்பெருக்கு கூடுதலாக ஏற்படுறதுக்கு காடுகள் அழிக்கப்படுவது காரணம். அடுத்து, காட்டுவாழ் உயிரினங்கள், காட்டில வாழ்ற உயிரினங்கள் எல்லாம் இறந்து போகும். ஆகவே உயிர் தொகுதி அப்படிங்கிற ஒன்று என்ன செய்யும்? அப்படியே முற்று முழுதாக பாதிப்படையும். இப்படி காடுகள் அழிப்பதனால் ஏற்படும் தீமைகள் அப்படிங்கிற ஒரு கட்டுரை எங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா, எங்களுடைய சட்டகம் எவ்வளவாகத்தான் இருக்கணும்னா, இதுதான் எங்களுடைய சட்டகமாக அல்லது எங்களுடைய அந்த பிளான் சொல்லுவோம்ல, அதாக இருக்கணும். சட்டகம்னாலே அது ஒரு பிளான் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதை வைத்துக் கொண்டுதான் பிள்ளைகள் நான் என்ன செய்ய போறேன்? ஒரு கட்டுரை ஒண்ணு எழுத போறேன், அதாவது ஒரு பந்தி எழுத போறேன். இப்போ எனக்கு தெரியும், இந்த சட்டகத்துல நான் சொன்ன விடயம்தான் என்னவாக வரணும் என்றால் முன்னுரையாக வரணும். உங்களுக்கு விளங்குதா? எல்லாருக்கும் கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணி கொள்ளுங்க முடிஞ்ச மட்டும். நான் சொல்ற விளங்குதா? இந்த சட்டகத்துல நான் இங்க சொல்லியிருக்கேன் பிள்ளைகள், இந்த சட்டகத்துல சொல்லி இருக்கிற விடயம் மட்டும்தான் முன்னுரையில வரணும். எப்படி சொல்ல போறோம்? காடுகளை அழிப்பதனால் இன்று குடிநீர் பற்றாக்குறை மற்றும் வழியில் ஏற்படுகின்ற மாசடைவு அதிகமாக காணப்படும். அது மட்டுமன்றி மழையற்று போதல், சுத்தமான குடிநீர் பற்றாக்குறை, உணவு பெற்றுக்கொள்வதில் ஏற்படுகின்ற இடையூறு மற்றும் வெள்ளப்பெருக்குகள் ஏற்படுவதற்கு காரணமாக அமையலாம். இப்படி நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த இந்த சட்டகத்துல இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் நீங்க என்னத்துல சொல்லிருவீங்க? ஒரு பந்தியில கிட்டத்தட்ட 3 to 4 வரைக்குள்ள சொல்லிடுவீங்க. அப்படி சொல்லிட்டீங்கன்னா
அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம் என்றால் ஒவ்வொரு பந்தியிலையும் ஒவ்வொரு விடயம், எது முதலாவதுல குடிநீர் பற்றாக்குறை, இரண்டாவது பந்தியில காற்று, மூன்றாவது பந்தியில மழை, நாலாவதுல வந்து உணவு பாதிப்பு, ஐந்தாவதுல வெள்ளம், ஆறாவதுல காட்டு உயிரினங்கள் பாதிக்கப்படுதல், இப்படி என்று சொல்லி பல விடயங்கள் என்ன செஞ்சிருக்கும் பிள்ளைகள் எங்களுக்கு சொல்லலாம். இது எழுதுனீங்கன்னா இதை நாங்க முழுமையான கட்டுரைன்னு சொல்லுவோம். இந்த விடயம் எல்லாருக்கும் கிளியரா பிள்ளை? இந்த விடயம் கிளியரா இருக்குது எல்லாருக்கும்? ஓ சார். ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்க. ரைட், ஓகே. முடிஞ்ச மட்டும் உங்களுக்கு சட்டகம்ங்கிற ஒன்றை நீங்க இனிமே வந்து பயந்துட. ஸ்கூல்ல வந்து பெரும்பாலும் டீச்சர் சட்டகம் சொல்லி கொடுத்துருக்குறாங்களா? அவங்க எப்படியும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சட்டகம் சொல்லி ஒரு சில ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஒரு சில ஸ்கூல்ல பிரச்சனை இல்லை, மறந்துருப்பாங்களா இருக்கும் சட்டகம். சரியா? சட்டகம் கண்டிப்பா அமைச்சுதான் ஆகணும். சட்டகம் அப்படிங்கிறது பிள்ளை நீங்க கட்டுரைக்கு மட்டும் சட்டகம் வச்சு நீங்க இனிமே பழகக்கூடாது. ஒவ்வொரு வினாவுக்கும் சட்டகம் வச்சிருக்கீங்களா? இப்போ நாங்க பல எக்ஸாம் இப்பயுமே நாங்க எக்ஸாம் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். இப்பயுமே டிகிரிக்கான எக்ஸாம் செய்யறப்போ நான் இதை எரேஸ் பண்றேன். இப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி கொடுத்துட்டாங்கன்னா நான் எப்படி எழுதுறேங்கிறத சொல்லித்தாரேன். ஒரு வினாவுக்கு எப்படி விடை எழுதுவோம் அப்படின்னா, சரியா? இப்போ ஒரு எக்ஸாம் பேப்பர்ல ஃபுல்லா கொடுத்துட்டாங்கன்னா நான் அவ்வளவு வினாக்களுக்கும் ஒரு விடை எழுதிடுவேன். அப்படின்னா எனக்கு தெரிகிற வினாக்கள் எனக்கு தெரிஞ்சிருக்குதுண்டா, இப்போ வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க 6 வினாக்களில் 5 வினாக்களுக்கு விடை தருக அப்படின்னு கொடுத்துட்டாங்கடா, அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, அப்படி கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. என்ன கேட்கப்பட்டிருக்கு? எமது நாடு சகல இயற்கை வளங்கள் நிறைந்த நாடாகும். அப்ப என்ன கேட்கிறாங்க? இயற்கை வளம் என்றால் என்ன? இவ்வளவுதான் எழுதுவேன். ஈனா ஏனா அவ்வளவுதான் எழுதுவேன். இ ஏ என்று மட்டும்தான் எழுதுவேன். ஏன்னா எனக்கு அதை இதையும் சோட்டா எழுதி கொள்ளலாம். அப்ப முதலாவது என்ன? இயற்கை என்றால் என்னன்னு கேட்கிறாங்க. இன்றைய சூழ்நிலையில் இவ்வளங்களை பயன்படுத்த அவசியம். அப்போ இயற்கை வளங்களை பாதுகாப்பதின் அவசியம். அப்ப என்னது? அதிக அடுத்து எழுதுவேன், பாதுகாப்பதின் அவசியம். இவ்வளவுதான் எழுதுவேன் கேள்விக்கான விட. அப்ப எனக்கு என்ன விளங்கும்? ரைட், பாதுகாப்பதின் அவசியம் என்ன? இப்ப இதுக்கான அவசியம் ஏன் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லலாம், விவசாயம், உள்ளூர் உற்பத்தி முதலாளி. இப்படி நாங்க வந்து ஒரு கேள்விக்கு வந்து இவ்வளவுதான் விட எழுதிட்டு போவோம். எதுல? எக்ஸாம் பேப்பர்ல எழுதுவேன். பெரும்பாலும் எல்லாருமே, அதாவது இப்ப நாங்க டிகிரி செய்யற எல்லாருமே எப்படி எழுதுவோம் அப்படின்னா இப்படிதான் எழுதுவோம். சரியா? இது வந்து தனித்தனி எங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல பிள்ளை. அது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. அந்த மெத்தட் ஏ லெவலுக்கு பிறகு நாங்க எழுதுற எக்ஸாம் எல்லாமே இப்படி வந்துட்டோம். அது தானே தனித்தனியா கேட்கிறப்ப நான் எனக்கும் தெரியல, எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கலன்னு தான் சொல்றாங்க. எனக்குமே யாரும் சொல்லிக் கொடுக்கல. பட் டிகிரி செய்யற எல்லாரும், பெரிய பெரிய டிகிரி செய்யற எல்லாருமே ஒரு எக்ஸாம் பேப்பர் எழுதுறப்ப எல்லா வினாக்களுக்குமே விடை எழுதிடும். எப்படி? இந்த வினாக்களுக்கு விடை எழுதி பார்ப்போம். ரைட், இதுல வந்து எழுத முடியுமா? அதுல 4 பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சுன்னா ஓகே சொல்லிடலாம் அப்படின்னு. இப்படி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப கிளியரா ஹிஸ்டரி பாடமா இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு மேக்ஸ்ல பெரும்பாலும் எடுக்க இயலாதா இருக்கும். மேக்ஸ்ல அப்படி இருக்க இயலாது. சயின்ஸ் பாடம் எடுக்கலாம். சரியா? ஜியோகிராபி, பிடி, இதுல எல்லாமே இப்படி செய்யலாம். சரியா? இப்ப எல்லாத்துலயுமே 4 பாயிண்ட் கேட்பாங்க. அதை விளக்கப்படும். அந்த 4 பாயிண்ட் உங்களால எழுதி கொள்ள முடியுதான்னு பாருங்க. அதுதான் உங்களுக்கான விடையாக வந்துடும். சரியா? ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்றது புரியலன்னா நான் உங்களுக்கு ட்ரைனிங் தரேன். சரியா? எக்ஸாம் பேப்பர் விளங்கப்படுத்துறப்ப நான் உங்களுக்கு இதுக்கான ட்ரைனிங் தரேன். இப்படி எழுதுறது. இப்போ நான் வந்து இங்க ஒரு சட்டகம் வந்து அமைச்சிருக்கிறேன், ரொம்ப பெருசா அமைச்சிருக்கிறேன். அப்ப இதை எதுவும் பார்த்து நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது என்றால் பயந்துடக்கூடாது. இப்போ ஒரு முக்கியமான விடயம் சொல்ல போறேன். டைம் இருக்குதா? ரைட், இன்னொரு 8 நிமிடத்துல இருக்கு, 7 நிமிடத்துல இருக்கு. முக்கியமான விடயம், இந்த விடயத்தை மட்டும் கவனிச்சுக்கொள்ளுங்க. இதுவரைக்கும் நாங்க ஒரு முன்னுரை எப்படி வரும்னு பார்த்துட்டோம். 2வது விடயம், ஒவ்வொரு பந்தியிலையும் எப்படி வரணும் என்று பார்த்துட்டோம். முடிவுரை எப்படி வரணும்னா அது நான் கடைசியா பார்ப்போம். முடிவுரைங்கிறது இவ்வளவு நேரம் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே தொகுத்து நான் என்ன முடிவுக்கு வரேன், சார் நான் சொன்னது சரியா தப்பா அப்படிங்கிறது நீங்க என்ன முடிவுக்கு வாரீங்கிறது நீங்க சொல்றதுதான் முடிவுரையா இருக்கும். இப்போ இதுல பாருங்க, உங்களுக்கு வந்து இப்படித்தான் தலைப்பு வரும். இது தலைப்பு இல்ல பிள்ளைகள், கட்டுரையினுடைய தலைப்பை நீங்க தான் வைக்கணும். எக்ஸாம் பேப்பர் பார்த்த உடனே பயந்துறது இல்ல, அடடா என்ன இவ்வளவு பெருசா கட்டுரையினுடைய தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க, இப்படித்தான் வரும். 10க்கான கட்டுரையினுடைய தலைப்பு இப்படித்தான் வரும், விளங்கிக் கொள்ளணும். இப்ப முதலா பாக்குற மாதிரி பார்க்காம, அப்போ சார் சொல்லி இருக்கிறார் இப்படித்தான் வரும், ரெடி ஆயிட்டு போயிருங்க. இதுல என்ன நல்ல விடயம்னா, நீங்க வந்து ஒன்றுமே எழுத தேவையில்லை.
அப்படி என்றால் எக்ஸாம் பேப்பர் எழுத வேணாம்னு சொல்லல, நீங்க உண்டையும் யோசிச்சு எழுத வேணுங்கிறது இல்லை. எல்லா விடயத்தை யாரு கொடுத்திருக்கிறாங்கன்னா எக்ஸாம்ல எழுதுறவங்களே கொடுத்துட்டாங்க. இங்க பாருங்க, அவங்க முதலாவது கேட்கிற விடயம், எமது நாடு சகல இயற்கை வளங்களும் நிறைந்த ஒரு நாடாகும். இந்த முற்றுப்புள்ளியில ஒரு கோடை போட்டு முடியுது. அப்ப முதலாவது அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, இலங்கை அப்படிங்கிற நாட்டுல என்னென்ன இயற்கை வளங்கள் இருக்குது? என்ன இருக்குது? மலைகள் இருக்குது, சமாந்தர நிலப்பகுதி இருக்குது, கடற்கரை ஓரம் இருக்கு, கடற்கரை இருக்குது, இதெல்லாம் இயற்கை வளங்கள் தானே. கடல் வளம் இருக்குது, நல்ல மலை பிரதேசம் இருக்குது, நல்ல நீர் வளம் இருக்குது, தாழ்வான நிலப்பிரதேசம் எங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் இயற்கை வளங்கள்னு சொல்லுவோம். இதை விட பெரிய காடுகள் இருக்குது, இதெல்லாம் இயற்கை வளங்களாக இருக்குது. இதை தாண்டி நிறைய இருக்கு. அப்போ என்னென்ன இயற்கை வளம்? எமது நாடு சகல இயற்கை வளங்கிறது ஒரு நாடு அப்படின்னா அவங்க என்ன கேட்கிறாங்க, இலங்கையில என்னென்ன இயற்கை வளங்கள் காணப்படுது, அதான் நீங்க முதல் இருக்கோம். எமது நாட்டில் காணப்படும் இயற்கை வளங்கள் விளங்கிச்சா? இங்க கொடுத்திருக்கிற இந்த விடயத்துல இருந்து நாங்க ஒவ்வொரு விடயத்தையா பிரிச்செடுக்கிறோம். இத நாங்க எப்ப செஞ்சிடணும்? முதலா நான் உங்களுக்கு படிப்பிக்கிறப்பவே இதை சரியா விளங்கி கொள்ளுங்க. சரியா ரெக்கார்டிங் பாக்குறவங்களும் சரி, எல்லா மாணவர்களும் நான் சொல்ற இந்த கருத்தை சரியா விளங்கி கொள்ளலன்னா நீங்க கடைசி மட்டும் 25க்கு 10 புள்ளி தான் எடுப்பீங்க. சரி, விளங்கிடுச்சா? இப்போ இதுதான் மிக முக்கியமான விடையும் இவ்வளவு நேரம் சொன்னதுல இருந்து உங்களுக்கு எப்படி கட்டுரை வரும். அப்ப உங்களுக்கு 25க்கு 25 புள்ளியும் வேணும் அப்படிங்கிறவங்க நான் சொல்றது நோட் பண்ணிக்கொள்ளணும். இந்த முதலாவது முற்றுப்புள்ளியில ஒரு கோடு போட்டுக்கொள்ளுங்க, இரண்டாவது முற்றுப்புள்ளியில ஒரு கோடு, மூன்றாவது முற்றுப்புள்ளியில ஒரு கோடு. இப்படி பிரிச்சுட்டீங்கன்னா ஒவ்வொரு முற்றுப்புள்ளிக்கு இடையிலையும் ஒரு வாக்கியம் சொல்லியிருப்பாங்க. அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பதில் கொடுக்கணும். இரண்டாவது, இன்றைய சூழ்நிலையில் இயற்கை வளங்களை பயன்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியமானதாகும். இரண்டாவது என்ன கேட்கிறாங்கன்னா, வளங்களின் முக்கியத்துவம், அதாவது ஏன் நாங்க இயற்கை வளங்களை பயன்படுத்தணும். சரியா? நீரா இருக்கலாம், அது காற்றா இருக்கலாம். ஏன்னா சுத்தமான காற்று கிடைக்கத்தானே, அதுவுமே ஒரு இயற்கை வளம் தானே. சரி, இன்னொரு 50 வருஷத்துக்கு பிறகு யோசிச்சு பாருங்க. இன்னொரு 50-100 வருடத்துக்கு பிறகு இன்னைக்கு நீங்க போய் கேஸ் வாங்குறீங்க தானே, இன்னைக்கு நாங்க போய் பெட்ரோல் வாங்குறது தானே. அதே மாதிரி இன்னும் 50-100 வருடத்துக்கு பிறகு எனக்கு ஒரு சிலிண்டர் ஆக்சிஜன் தாங்க அப்படின்னு கேட்போம். கண்டிப்பா இது நடக்க போகுது. இன்னும் 100 வருடத்துக்கு பிறகு எங்களோட தலைமுறையில கேட்பாங்க, ஒரு சிலிண்டர் கேஸ், அதாவது ஆக்சிஜன் தாங்க. ஏன்? எல்லாம் முழுவதா என்ன நடந்திருக்கும்? கார்பன் ஆக்சைடால நிறைஞ்சிருக்கும் எங்களோட புவி. அப்போ சுவாசிக்க காற்று இருக்காது. கண்டிப்பா தண்ணிக்கெல்லாம் நீங்க காசு இப்ப தண்ணிக்கு நாங்க காசு கட்டுறோம் தான், ஆனா ஒரு சின்ன அளவு தான். இன்னைக்கு பெட்ரோலுக்கு கிட்டத்தட்ட 300 ரூபாய் கட்டுற மாதிரி இன்னும் 200 வருடத்துக்கு பிறகு ஒரு கிளாஸ் தண்ணிக்கு நாங்க 1000-2000 கட்ட வேண்டிய நிலை கண்டிப்பா ஏற்படும். தண்ணி இருக்கும். நிறைய பேர் சொல்ற விஷயம் நீர் பற்றாக்குறை. நீர் பற்றாக்குறை ஆகாது. ஏன்னா நீர் 79% இருக்கு, 71% கிட்டத்தட்ட இருக்கு, 71% இருக்கு நினைக்கிறேன். அப்ப 71% நீரும் இல்லாம போகாது, அது அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த 71% நீரை குடிக்க முடியாது. நாங்க இப்பவே 0.01% நீரை தான் குடிநீரா பயன்படுத்துறோம். 71% 100 மாத்தினோம்னா 100% தான் நாங்க தண்ணியா பயன்படுத்துறோம். இந்த 1% தண்ணியும் இல்லாம போயிடுச்சுன்னா நாங்க உப்பு தண்ணியை தான் குடிக்கணும். பழகிடுவோமா இருக்கும். ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு உப்பு நீரை சாதாரண நீரா குடிக்கிறதுக்கு பழகி இருக்கும். ஏன்? நீர் இருக்கும், சுத்தமான நீர் இருக்காது, அதனால பிரச்சனை இருக்குது. அப்ப இப்படியான இயற்கை வளங்கள் ஏன் முக்கியத்துவங்கிறத நாங்க பேசிதான் ஆகணும். அடுத்து, வளங்களை பொறுப்போடும் புத்திசாலி. அப்ப என்ன சொல்றாங்க? பயன்படுத்தி கொள்வது மிகவும் அவசியம். இவ்வளங்களை நாங்க பாதுகாப்பா பயன்படுத்துங்கிற அவசியங்கிறத இங்க சொல்லியிருக்கு. இதைதான் சட்டமா அமைச்சிருக்கீங்க. அப்ப இவ்வளவு பெரிய சட்டகமா அமைக்கணும் என்றால் இவ்வளவு பெரிய சட்டகமா நீங்க அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சுருக்கமா அமைச்சுக்கொள்ளுங்க. இதுக்கெல்லாம் இவ்வளவு டைம் இருக்காது. இதெல்லாம் சுருக்கி கொள்ளணும். அடுத்து கேட்கிறாங்க, தற்போதைய பொருளாதார வீழ்ச்சிக்கு போக்குவரத்து தடை, இறக்குமதியின்மை, பொருட்கள் தட்டுப்பாடு. என்னன்னா வளங்கள் எங்களுக்கு தற்போதைய பொருளாதார நிலையில மாற்றம் அடைஞ்சிருக்குது. ஸோ அதுல நாங்க கொஞ்சம் இது எக்ஸ்ட்ராவா நான் எட் பண்ணிருக்கிறோம். சரியா? அடுத்து சொல்லிக்கிடுவோம், உள்ளூர் உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய. பாருங்க, விவசாயம்,
உள்ளூர் உற்பத்தி முதலான துறைகளை விருத்தி செய்வதன் மூலம் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற முடியும். இந்த தன்னிறைவு மேல போட்டிருக்கோம். உள்ளூர் உற்பத்தியில வந்து விவசாயம் முக்கியமானது. சரியா? இந்த விவசாயத்துல என்னென்ன கேட்கிறாங்க? இஞ்சி, மிளகு, உளுந்து, மஞ்சள் முதலியதை வந்து நாங்க அதிகமா பயிரிடுங்க அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லை, எனக்கு அரிசி கோதுமையில நாங்க பயிரிட்டோம்னா எங்களோட சாப்பாடை நாங்களே சாப்பிட்டு கொள்ளலாம். அப்ப இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை தான் நான் என்னவா எடுத்திருக்கிறேன், சட்டகத்துக்குள்ளால எடுத்திருக்கிறேன். விலங்கு வேளாண்மை இது தவிர்த்து என்னன்னா விவசாயம்னா உங்களுக்கு தெரியும் தானே பிள்ளைகள். விவசாயங்கிறது வந்து ஒன்று இயற்கை விவசாயம், அடுத்து வேளாண்மை என்னது விலங்கு வேளாண்மை, அதுவும் விவசாயம் தான். மாடுகள் வளர்க்கிறது, ஆடு, கோழி, பன்றி இதெல்லாம் வளர்ப்பாங்கன்னா பன்றி வளர்க்குறாங்க. இப்ப இது போன்ற இயற்கை மற்றும் வேளாண்மை விலங்கு வேளாண்மை செய்வதன் மூலமாக தன்னிறைவு அடைஞ்சு கொள்ளலாம். எங்களுக்கான சாப்பாடை நாங்களே பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அப்போ அதுக்கும் என்ன வேணும்? விலங்கு வளர்க்கிறதா இருந்தாலும் விலங்க சாப்பிடாது தானே. விலங்குக்கும் என்னத்துதான் போடணும்? புல் போடணும். ஏன்னா புட்களை வெட்டி போடுறது இயற்கை வளங்கள் இருக்கணும். அப்போ இங்க இந்த விடயத்தில இதை நாங்க சொல்லுவோம் தலைப்பின் விபரம். என்னவா தலைப்பின் அல்லது கட்டுரையின் விபரம் தான் சொல்ல முடியும். இது கட்டுரையினுடைய தலைப்பு அல்ல. அப்ப கட்டுரையில என்னென்ன விடயங்கள் வரணும் அப்படிங்கறத நான் இங்க கொடுத்திருக்கிறேன். சோ இதுக்கு நான் என்ன தலைப்பு வைக்கலாம் பிள்ளை? யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா? என்ன தலைப்பு வைக்கலாம்? இவ்வளவு நிறைய விஷயம் பேசிருக்கோம்ல, என்ன தலைப்பு நீங்க வைப்பீங்க இந்த கட்டுரைக்கு? சுற்றுச்சூழலை பாதுகாப்பு. சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். வேற இயற்கை வளங்களை பாதுகாப்போம். இயற்கை வளங்களை பாதுகாப்போம். முக்கியமான விடயம் இருக்குது இல்லைன்னா, இயற்கை வளங்களை பாதுகாப்போம், தன்னிறைவடைவோம். சரியா? இதுல பாருங்க, இயற்கை வளங்களின் முக்கியத்துவம். இயற்கை வளங்களின் முக்கியத்துவம், தன்னிறைவு. ஏன்னா பொருளாதார நெருக்கடி ஒண்ணு ஏற்படுத்தி பிள்ளை. யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது? இலங்கையில பொருளாதார நெருக்கடி ஞாபகம் இருக்குது. 2022ஆம் ஆண்டு கொரோனா முடிஞ்சு அடுத்து எங்களுக்கு என்ன வந்தது? பொருளாதார தட்டுப்பாடு. தள்ளி இல்ல, டொலர் இல்ல, பொருட்கள் இல்ல, பொருட்கள் விலை. இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பொருளும் நான் வாங்குற பிள்ளைகள், சரி எனக்கு ஞாபகம் இருக்கு, அரிசி நான் வந்து வாங்கியிருக்கிறேன். எனக்கு சின்ன வயசுல வந்து நான் நினைக்கிறேன் 42 ரூபாய் அரிசி, 1 கிலோ 42 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன். சரியா? இன்றைக்கு விலையை வச்சு பாத்தீங்களா? இன்னைக்கு அரிசி 1 கிலோட விலை எவ்வளவு தெரியுமா பிள்ளை? சாதாரணமா 1 கிலோ சம்பா அரிசியோனுடைய விலை. சாப்பிடுறோம், இயற்கை வளங்கள் பத்தி பேசுறோம், 1 கிலோ அரிசி என்ன விலைன்னு கேட்டு வச்சு கொள்றது இல்லை. சரியா? இன்னைக்கு 1 கிலோ அரிசி வந்து 230 இருந்து 260 ரூபாய் போகுது. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி. சில்லறை கடைகள் எல்லாம் 260 ரூபாய். நேற்று ஒரு இடத்துல கேட்கிற பிள்ளைகள், சரியா, 300 ரூபாய்க்கு அரிசி கொடுத்துருக்காங்க. சம்பா 1 கிலோ அரிசி 300 ரூபாய்க்கு வித்து இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துல அதாவது நல்ல அந்த காசு லஞ்சம் கொள்ளடிக்கிற இடத்துல 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க இன்னைக்கு அரிசி. ஏன்னா இன்னைக்கு இன்னும் ஒரு மாத காலத்துல மறுக்க பொருளாதார தட்டுப்பாடு வரப்போகுது, அரிசி தட்டுப்பாடு வரப்போகுது தானே. அப்போ பெட்ரோலுக்கே போலி. அப்போ அதனால முதல்ல என்னதான் இருந்தாலும் என்ன பொருள் முக்கியம் நமக்கு? என்ன எப்படி இருந்தாலும் பெட்ரோல் இருக்குது இல்லைங்கிறதுலாம் வேற விஷயம். என்ன முக்கியம்? சாப்பாடு முக்கியம். சாப்பாடு முக்கியம் தானே. அப்ப அதனால இயற்கை வளங்களை என்ன செய்யணும்? பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றோம். சரியா? ஓகே. அப்போ இன்றைக்கான வகுப்பு இதோட நிறைவடையுது. நாளைக்கு எங்களுக்கு கிளாஸ் இல்லை. சரியா? அப்படியே இந்த இஸ்லாமிய மாணவர்கள் இருந்தீங்கடா, நாளாண்டைக்கும் உங்களுக்கு பண்டிகை இருக்குதா? நாளாண்டைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் இல்ல. அதனால உண்மையை சொல்லுங்க. கிரேட் 6ல பிள்ளைகிட்ட கேட்டேன், 6 பிள்ளைகளோ 7 பிள்ளைகளோ, சார் ஞாயிற்றுக்கிழமையும் எங்களுக்கு பண்டிகை இருக்குன்னாங்க, எனக்கு சரியா தெரியல, அதனால நாளாண்டைக்கும் பண்டிகை இருந்தா இந்த ஞாயிற்றுக்கிழமையும் கிளாஸை நிப்பாட்டிடுவேன். கொஞ்சம் சொல்ல முடியுமா? இருக்குதா நாளாண்டைக்கு பண்டிகை? அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. சின்ன பிள்ளைகள கேட்டு எனக்கு தெரியாது. சரியா? அதான் உங்களோட கேட்கிறேன். நாளாண்டைக்கு பண்டிகையா? சரி, எனக்கு மெசேஜ் ஒன்று சரி போட்டு விடுங்க. அப்படியா வந்து நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையும் கிளாஸ் அனுப்பினேன். ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு பேப்பர் கிளாஸும் இருக்கு தானே. அப்ப அன்றைக்கு சனிக்கிழமை நாளைக்கு நாளாண்டைக்கு நடக்க வேண்டிய கிளாஸ் வந்து நான் எப்படியாவது அடுத்த வாரத்துக்குள்ளால உங்களுக்கு நான் ஒரு கிளாஸ் செஞ்சு போடுறேன். சரி பிள்ளை, அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். குட் நைட். Good night, sir. Thank you, sir. God bless you, sir. Sir.